இந்திய திரையுலக வரலாற்றிலேயே தனது மகனை ஒரு IAS கலெக்டராக்கிய நடிகர் என்றால் அவர் சின்னி ஜெயன் தான். தனது தாயின் ஆசைக்காக சிறு வயதிலிருந்தே நன்றாக படித்து ஒரு கலெக்டராக வேண்டும் என்ற லட்சியத்தோடு வளர்ந்த சின்னி ஜெயன் ஒரு கட்டத்தில் தனது ஆசை நிறைவேறாததால் ஒரு மிமிக்ரி கலைஞராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். படிப்படியாக மிமிக்ரி கலையிலிருந்து 1984ஆம் ஆண்டு கை கொடுக்கும் கை என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமான சின்னி ஜெயன் தான் கலெக்டராக முடியவில்லை, எப்படியாவது தனது மகன்களை கலெக்டராக்கிவிட வேண்டும் என்ற உத்வேகத்தில் அவர்களை வளர்த்த சின்னி ஜெயந்துக்கு 2020ஆம் ஆண்டு பேரதிர்ச்சி கிடைத்தது. ஆம், கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த UPSC தேர்வில் சின்னி ஜெயந்தின் மகன் சுருதன்ஜெய் நாராயணன் அவர்கள் இந்திய அளவில் 75வது இடத்தை பிடித்து ஒரு IAS கலெக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சமீபத்தில் கூட நடிகர் சின்னி ஜெயந்த் அளித்திருந்த பேட்டியில், சினிமாவில் நான் பட்ட கஷ்டங்களை எனது மகன்கள் படக்கூடாது என்பதற்காக அவர்களை நன்றாக படிக்க வைத்தேன். தற்போது எனது மகன்கள் எனது பெயரை காப்பாற்றி விட்டார்கள் என ஆனந்த கண்ணீரோடு தெரிவித்திருந்தார் நடிகர் சின்னி ஜெயந்த்.